ஜமுனா மாதிரி கிராஸ். ஓகே ஓகே ஓகே. கரோலி கரோலி சூப்பரா இருக்கு. ஃபைனலா இது என்ன ரேட் பண்ணலாங்க? இது வந்து ஜமுனாபாரி கிராஸ். ஜமுனாபாரி கிராஸ்ங்களா? ஓகே. எத்தனை நாள் கடைங்க? ஆனா இது வந்து ஒரு 1.5 வருஷம். வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். நம்ம அசுன் பாய் வந்திருக்கு. அப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்ன ஆடுல இப்படி மூஞ்சில இருக்கு. நம்ம ஊர்ல தலை கடிக்கிறது. ஓகே ஓகே ஓகே. நீங்க எத்தனை கடை இன்னைக்கு கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு ஒரு 25 கடாய் குட்டி. 25 கடாய். 25மே என்ன கடாய்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. எல்லாம் பீட்டல், சிலோயி, ஜமுனாபாரி குட்டி கொண்டு வந்து. ஓ, இந்த தரத்துல தான் நீங்க கொண்டு வந்தீங்க. பீட்டல், சிலோயி, ஜமுனாபாரி, ஜவுஜத். ஜவுஜத் இந்த தரம். இது என்ன கிராஸுங்களா? கிராஸ் இல்ல, ஒரிஜினல். ஒரிஜினல் தானா? என்ன ரேட் வருதுங்க? இதெல்லாம் என்ன 8 ரூபாய் 7 ரூபாய் கொடுத்துடலாம். 8 ரூபாய் 7 ரூபாய்க்குள்ள. எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம் 2 மாசம் குட்டி. 2 மாசத்து குட்டி. அது கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா இருக்கு. சரி சரி. ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாம்? இது ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் தான் கொடுத்துரும். 6 ரூபாய் 7 ரூபாய். அது கம்மியாகாதா? என்னப்பா நம்மளுக்கு செலவு இருக்கு. ஓகே. அங்க இருந்து எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? கேரளா சுல்தான் பத்தேரில இருந்து. கேரளா சுல்தான் பேட்டையில இருந்து வரீங்க. இன்னொன்று இருக்கு மாட்டேங்க, அதை எடுக்கிறீங்களா? ஆமா. ஓகே 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 ஓகே. இந்த கடையை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. இது ஜமுனாபாரி பொட்டக்குட்டி. ஜமுனாபாரி பிறவக்குட்டி. அது நம்ம லைன்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல பொட்டக்குட்டி, நம்ம லைன்ல பிறவக்குட்டி. ஓகே, சூப்பரா இருக்கு. எத்தனை நாள் குட்டிங்க இது? இது 1.5 மாசம் குட்டி. 1.5 மாசம் இருக்கு. ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாம்? இது 6 ரூபாய் ஃபைனல். 6 ரூபாய் பண்ணலாம். ரெகுலரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குங்க. இல்லைங்க, ஒரு வாரம் வந்துட்டு இது அந்த மாதிரி இல்ல, ரெகுலரா. சரி, அங்க இருக்கிறதுல அது பீட்டல் இருக்குங்க. அது கொஞ்சம் எழுப்பி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பீட்டல். இத பத்தி சொல்லுங்க. 14 இன்ச் காது இருக்கிற. 14 இன்ச்சா? ஆமாங்க. ஓ, என்னங்க காது என்ன இவ்வளவு பெருசு இருக்குது? இது எத்தனை நாள் குட்டிங்க? இது 2.5 மாசம் குட்டி. 2.5 மாசம் குட்டி. ஜமுனாபாரிங்களா என்னங்க? பீட்டலா? ஜமுனாபாரி குட்டி. ஜமுனாபாரி. இது இந்த பாத்தீங்கன்னா தலச்சேரி ஜமுனாபாரி கிராஸ்ல வருதுல உங்ககிட்ட? ஆமாங்க. சரி, இது ஒரிஜினல். இது ஒரிஜினல். அது கிராஸ் பிரீட் குட்டி. அப்படியா? இது ஒரிஜினல் கிடையாது, கிராஸ் பிரீட். கரோலி ஜமுனாபாரி கிராஸ். ஓகே ஓகே ஓகே. கரோலி கரோலி சூப்பரா இருக்கு. ஃபைனலா இது என்ன ரேட் பண்ணலாங்க? இதெல்லாம் 10 ரூபாய் பண்ணலாம். 10 ரூபாய் பண்ணலாம். அது கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா இருக்கு. ஓகே. அங்க இருக்கிற குட்டி பூரா இதேதான். அது பீட்டல். பீட்டல் பீட்டல் பீட்டல். இதெல்லாம் பீட்டலுங்களா? இது அப்ளை பீட்டல். எங்க தூக்குங்க. அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. அது வேண்டாம் வேண்டாம். இது பூராமே பீட்டல் தான். இது ஜவுஜத். ஜவுஜத். இந்த மாதிரி குட்டி ரெகுலரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரெகுலரா கிடைக்கிற வாய்ப்பு. அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ற ஃபோன் நம்பர் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க, எந்த மாதிரி டைம்ல எல்லாம் எங்க இருந்து வர்றீங்க? கேரளா சுல்தான் பத்தேரி. கேரளா சுல்தான் பேட்டை. சுல்தான் பத்தேரி. ஓகே ஓகே. வயநாடு. ரெகுலரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரெகுலரா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களை கான்டாக்ட் பண்ணா ரெகுலரா வாங்கிக்கலாமா? ஆமா வாங்கிக்கலாம். சரி சரி. ஃபைனலா என்ன ரேட் கொடுக்கலாம் இந்த மாதிரி குட்டிலாம்? மிஸ்டர் மட்டமா கொடுத்துரும். எவ்வளவு குட்டி வேணாலும் ரெடி பண்ணி தருவீங்களா? எவ்வளவு குட்டி வேணாலும். இதுலயே பெருசு வேணும் எனக்கு. கடாய் ஜோடியா குட்டியோட வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆடு குட்டி கொண்டு வந்தா, கெடா கொண்டு வந்தா, எல்லாம் கொண்டு வந்தா, எல்லாமே கொண்டு வந்துருச்சுங்க. ஓகே ஓகே. உங்களை கான்டாக்ட் பண்ற ஃபோன் நம்பர் 88 88 38 38 74 74 20 22 20 25. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். 22. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நம்பியூர். நம்பியூர். நம்பியூர்னா இங்க தானங்க, கோபிச்செட்டிப்பாளையம் போற வழியில. ஓகே. இந்த மாதிரி கடாய் கொண்டு வந்திருக்கீங்களே? எத்தனை நாள் கடாய்ங்க? எத்தனை நாள் கடாங்க இதுங்களா? 2 வருஷம் கடாய். 2 வருஷம் கடாய். ஓகே ஓகே. உயிரோட என்ன ரேட் வருதுங்க? உயிரோட எவ்வளவு வருதுங்க? உயிரோடங்களா? 40 கிலோ வரும். அப்பனா கறி பாத்தீங்கன்னா ஒரு 30 40. ஓகே ஓகே. சரி, இது ரெண்டுமே சேல்ஸுக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்க? 2 சேர்த்து 60 ரூபா. 2 சேர்ந்து 60 ரூபா. என்ன ரேட் சொல்றீங்க? என்னங்க என்ன ரேட் ஃபைனலா சொல்றீங்க? ஃபைனல் ரேட்டுங்களா? 40ங்க. 40 ரூபா கொடுத்துடலாம். எவ்வளவு கடாய் கொண்டு வந்தீங்க இந்த மாதிரி? இந்த வாரம் எவ்வளவு கடாய் கொண்டு வந்தீங்க? இந்த மாதிரி ஒரு 7 கடாய் கொண்டு வந்தேன். 7 கடாய் வந்தீங்க. இப்ப 2 5 வித்துருச்சு. இதுல சின்னதுல என்ன ரேட் வருதுங்க? இதெல்லாம் போயிட்டு பொடி வெட்டி சிஸ். இதுல என்ன ரேட் வருதுங்க? இதெல்லாம் 10 ரூபா வரும். 10 ரூபா. அது 7 ரூபா 8 ரூபா அந்த வரும். வாரம் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா ஐயா? வாரம் வரும். சரி, உங்களை கான்டாக்ட் பண்ற ஏதோ ஃபோன் நம்பர் கிடைக்குமா? கிடைக்குங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 90ங்க. 90 42 42 60 60 64 64 93 93. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணா இந்த மாதிரி கடை வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, ரெகுலரா கிடைக்குங்களா? ரெகுலரா கிடைக்கும். ஓகே ஓகே. குன்னத்தூர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடை நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குன்னத்தூர் வாங்க, பயனுள்ள சந்தையா இருக்கு எல்லாத்துக்குமே. ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குன்னத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஆடு வந்திருக்கு. யாரு கொண்டு வந்திருக்கான்னு கேட்போம். சூப்பரா இருக்கு. எத்தனை கிலோ வரும் எல்லாம் கேட்கலாம். தம்பி வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அண்ணா நான் நம்பியூர்ல இருந்து. நம்பியூர்னா அந்த கோபிச்செட்டிப்பாளையம் குரும்புத்தூர் போற வழியா? ஓகே ஓகே. இந்த கடையை பத்தி கொஞ்சம் டீடைலா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜமுனாபாரி கிராஸ். ஜமுனாபாரி கிராஸ்ங்களா? ஓகே. எத்தனை நாள் கடைங்க? ஆனா இது வந்து ஒரு 1.5 வருஷம். 2 பல்லு ஆடு. ஓ, 2 பல்லு சேர்ந்துருக்கு. 2 பல்லு தானுங்களா? சரி, எத்தனை டைம் கொண்டு வந்திருக்கீங்க குன்னத்தூர்?
ஆனா நாங்க ரெகுலரா வந்துட்டு தானே இருக்கோம். ரெகுலரா இந்த மாதிரி கிடைக்குமா? கண்டிப்பா. சரி, என்ன ரேட் வரைக்கும் சொல்லிருக்கீங்க? ஆனா இப்ப 26 ரூபா சொல்லிட்டு இருக்கோம். 26 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட் கேட்டிருக்காங்க? எல்லாம் 24 ரூபா வரைக்கும் கேட்டுருக்கேன். 24 ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க. நீங்க ஃபைனலா என்ன ரேட் கொடுக்கலாம்? ஆனா ஒரு 25 ரூபாய்னா கொடுத்து 25 ரூபாய் கொடுக்கலாம். அது கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இல்லண்ணா. சரி, இந்த மாதிரி கடை ரெகுலரா கிடைக்குமா? ஏன்னா ஒரு டைம் நான் கொண்டு வந்துட்டு இல்லன்னா மற்ற டைம் கிடைக்காது அப்படின்னா இல்ல ரெகுலரா கிடைக்குமா? இதுலயும் குட்டிகள்லாம் கிடைக்குமா? குட்டிக அதிகமா இருக்காதுண்ணா. இந்த மாதிரி கடை தான் கிடைக்கும். இந்த மாதிரி கடை எந்த சீசன்ல அதிகமா விற்பனை ஆகுதுங்க? ஆனா மேக்ஸிமம் பார்த்தா இந்த வைகாசி ஆடி மாசம் தான் அதிகமா. கோயில் திருவிழா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அடுத்த சீசன் வந்துருச்சு. எல்லாம் வாங்குறாங்க. உயிரோட மட்டும் எவ்வளவு வருங்க? 90 கிலோ வரும். 90 கிலோ வரும். 45 கிலோ. ஒவ்வொன்று 45. சரி, ரெண்டும் சேர்ந்து ஒரு 60 கிலோ வருமோ? கறி மட்டும் கண்டிப்பா வரும். ரேட் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கா? பரவாயில்ல. என்ன ரேட்டு கேக்குறாங்க? 24 ரூபாய் 23 ரூபாய். ஒரு குட்டியா? ஒரு குட்டி. ரெண்டும் சேர்ந்து அப்படின்னா ஒரு 50 ரூபாய்க்குள்ள வருங்க. 50 ரூபாய்னா கொடுத்துடலாம். ஓகே. சரி, உங்க நம்பர் கான்டாக்ட் பண்ற கொடுத்தீங்கன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே சொல்லுங்க. 95976473. ஓகே, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். ரெகுலரா இந்த மாதிரி கிடைக்கும். உங்க ஏரியா கொஞ்சம் டீடைல்ஸ் நம்பியூர்ல எந்த ஏரியாங்க? நம்பியூர்ல மெயின்லயே தான். மெயின்லயே தான். சிட்டமலை ரோடு. சரி, கறி கடை இருக்கு. உங்க பேருங்க? சௌந்தர். ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஓகே. கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட பல வருஷமா இந்த ஐயா வந்துட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா இவரும் பாத்தீங்கன்னா இந்த கன்னியாடு, சேலம் கருப்பு இதெல்லாம் கொண்டு வந்துருக்காரு. ஐயா வணக்கம். உங்க அறிமுகப்படுத்திக்க, நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? நாங்க எடப்பாடியில இருந்து வரோம். எடப்பாடியில இருந்து ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. இந்த கையில வச்சுக்கிறீங்க கடை தானுங்க? இந்த கடை எத்தனை கிலோ வருங்க? இது கறி 15 கிலோ வருங்க. கறியே 15 கிலோ வரும். உயிரோட ஒரு 30 கிலோ பக்கம். 30 கிலோ பக்கம். என்ன ரேட் வருங்க? ரேட் வந்து 15 ரூபா சொன்னாங்க. 15,000 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க? 13 வரைக்கும் கேக்குறேன். 13. அப்படி இந்த போய் இது கன்னியாடு தானுங்க? இது என்ன ரேட் வருதுங்க? இது வந்து 12 ரூபா வரும். 12 ரூபா வரும். ஃபைனலா என்ன ரேட் கொடுக்கலாங்க? 11 கூட கொடுத்துரு. 11 கொடுக்கலாம். என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க? 10 11 இப்படி கேக்குறேன். ஐயா இந்த பக்கம் இருக்கிறது என்ன கடைங்க? அல்லாத ஒரே தான். ஒரே சேலம் கருப்பே தான். கலர் கொஞ்சம் மாறுங்க. சரி, வாரம் இந்த மாதிரி கடை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா இந்த கொண்டத்தூர் சந்தை வந்துட்டு? 10-15 வருஷம். 10-15 வருஷமா நானே பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளா கூட பாத்துட்டு இருக்கேன். ஓகே, ஃபைனலா என்ன ரேட்ல கொடுக்கலாங்கய்யா? 12 ரூபாய் கொடுக்கலாம். 12 ரூபா கொடுக்கலாம். உங்களை கான்டாக்ட் பண்ற போன் நம்பர் கிடைக்குங்களா? வண்டியில் இருக்குது. வண்டி எந்த வண்டிங்கய்யா? வண்டி அங்க இருக்குதா? அங்க இருக்குங்களா? ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச போன் நம்பர் சொல்லுங்கய்யா. நம்பர் தெரியாது. ஓகே, ரொம்ப நன்றிங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கண்ணா? நாங்க நசீனூர். நசீனூர் எங்கண்ணா? எங்க இருக்கு? ஈரோடு பக்கத்துல. இத கொண்டு வந்திருக்கீங்களா? ஸ்ரோகியாண்ணா? ஆமாங்க. எத்தனை நாள் கடைண்ணா அது? இதெல்லாம் ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி கடை ரெகுலரா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா? இந்த வாரம் எவ்வளவு கடை கொண்டு வந்தீங்க? இந்த வாரம் ஒரு 20 கடை கொண்டு வந்து நல்லா வித்தாச்சுங்க. 20 கடை கொண்டு வந்து எல்லாமே வித்துருச்சா? இந்த ஒரு கடை தான். அது உங்களுதா? அது வேற. சரி. இது 20 ரூபா வரும். 20 ரூபா. ஸ்ரோகி மட்டும் தான் கிடைக்குனா வேற ஜமுனாபாரி எல்லாமே கிடைக்கும். ஓகே. 20 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அண்ணன்கிட்ட போன் நம்பர் கேட்டு வாங்கலாம். ஆனா இந்த மாதிரி கடை வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? உங்க போன் நம்பர் சொல்லுங்க. 9443998849. ஓகே, கான்டாக்ட் பண்ணலாம், வாங்கிக்கலாம். சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நசீனூர். நேரா வீட்லயே வந்து பார்த்து கூட வாங்கலாமா? ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? ஈரோடுல எந்த ஏரியாண்ணா? அப்படி இந்த பக்கம் இந்த கடை திருப்பிட்டுண்ணா. ரெண்டுமே ஸ்ரோகியாண்ணா? எத்தனை நாள் கடைண்ணா அதுல? ஒரு வருஷம் கடை. ஒரு வருஷம் கடை எச்சோடு வருதுங்களா? எவ்வளவு இருக்குண்ணா உயிரோட? 100 கிலோ இருக்கு. 100 கிலோ இருக்கு. 100 கிலோ இருக்குங்களா? ஒரு கடை ஒண்ணா? ஒரு கடை 50 கிலோ. 50 கிலோ. ரெண்டும் சேர்ந்து 100 கிலோ வரும். இந்த கறி மட்டும் வந்தா எவ்வளவு வருங்க? ஒரு 30 கிலோ வருங்களா? 50 கிலோ வரும். ரெண்டும் சேர்ந்து 50 கிலோ வரும். பாதி போயிருங்களா? ஓகே. ஃபைனலா என்ன ரேட்டுனா வரும்? 45 ரூபா சொல்லுங்க. என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்கண்ணா? 40 ரூபா வரைக்கும் கேக்குறேன். அது கொஞ்சம் நமக்கு திருப்புங்கண்ணா. 40 ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன ரேட் வந்தா கொடுக்கலாம்னு இருக்கீங்க? 43 44 வந்தா 43 44 வந்தா கொடுத்துருங்க. இந்த மாதிரி கடை ரெகுலரா மட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா? இருக்குண்ணா. வந்தா வாங்கிக்கலாமா? அப்படி உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் சொல்ல முடியுமா? 7010364650. ஓகே. பூராமே இதே தரத்துல வச்சிருப்பீங்களா? வேற தரத்துலயும் இருக்கா? சின்னது இருக்கு. இதுலயே வந்து குட்டியில வேணாலும் வாங்கிக்கலாமா? அதுல உங்களுக்கு தானே சேலம் கருப்பு? ஆமாண்ணா. இதுல என்ன ரேட் போயிட்டு இருக்குண்ணா? இதெல்லாம் 9 ரூபாய் 8 8000. இதுல கடாயும் இருக்கு, மூட்டுக்குட்டியும் இருக்குங்களா? இருக்கு. சரி, கடாய் என்ன ரேட் வரும்? மூட்டுக்குட்டி என்ன ரேட் வரும்னா? கடாய் 8500 வரும். மூட்டுக்குட்டி 8000 வரும். இதுல எத்தனை நாள் குட்டின்னு? அதுல இதெல்லாம் ஒரு 3 மாசம் 6 மாசம் 4 மாசம். இந்த மாதிரி கடையில எப்படின்னா கறி கடைக்கு வாங்குறாங்களா இல்ல எல்லாத்துக்குமே வாங்குறாங்க? ஓகே, சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா சேலம் கருப்பு அற்புதமா கொண்டு வந்திருக்காங்க. கடாயும் இருக்கு, மூட்டுக்குட்டியும் இருக்கு. மூட்டுக்குட்டி என்ன ரேட் சொன்னீங்கன்னா? மூட்டுக்குட்டி 7500. 7500 ரூபா. இதை கடாயா இருந்தா 8500 ரூபா வரும். ஓகே, இந்த உங்க நீங்க கொடுத்த நம்பர் கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாங்களா? ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. கடை ஏன்னா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குண்ணா? கோபில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 7 8 9 10 ரூபாய்க்குள்ளதான் இந்த மாதிரி கடையெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆடும் இருக்கு, கடாயம் இருக்கானா? பூரா ஆடு தானா?
எல்லாம் பல்லு சேர்ந்த ஆடுங்களா? பூராமே பல்லு சேர்ந்த ஆடு, 2 ஈத்து 1 ஈத்து இறங்கின ஆடுலாம் நிறைய குன்னத்தூர்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா குன்னத்தூர் வந்து இந்த தரத்துல நிறைய வாங்கிக்கலாம். ஓகே, கடாயும் இருக்குன்னு அதுல பூரா ஆடு மட்டும்தான், பூராமே ஆடு மட்டும்தான், கெடையே கிடையாது. பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க பிரீட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆடுகளை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கொண்டு வந்துருக்காங்க. கண்டிப்பா குன்னத்தூர் வாங்க, இந்த தரத்துல நிறைய வாங்கிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.